ஹாய் ரைஸ் ஒரு ப்ரொஃபஷனல் வெப்சைட் உருவாக்க நமக்கு முக்கியமானது ஃப்ரண்ட் எண்ட் தான். அந்த ஃப்ரண்ட் எண்ட் கிரியேட் பண்ணுறதுக்கு ஃப்ரீயான ஒரு டூல் இருக்கு. அது கூகுள் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அப்படி பார்ப்போம். நம்ம பழைய டூல் தான், ஆனால் நம்மளுக்கு ஃப்ரீ அடிப்பேன். என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. அந்த டூல் பேர் என்ன கேட்டீங்கன்னா கூகுள் ஸ்டிச். ஓகேவா? அந்த கூகுள் ஸ்டிச் இப்போ டைப் பண்ணி நம்ம உள்ளே போகிறோம். ப்ரொஃபஷனலாக வெப்சைட் கிரியேட் பண்ணதுக்கு ஃப்ரண்ட் எண்ட் வந்து நம்மளுக்கு ஃபுல்லாக உங்களுக்கு அதுக்கு டபுள் கிளிக் பண்ணி உள்ளே போய்ங்க. உங்களுக்கு மொபைல் ஃபோன்லேயே அவைலபிள் இருக்குது. எதிராக நீங்கள் பண்ணீங்கன்னா அந்த மாதிரி இது உள்ளே வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இது இந்த இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல வந்து இப்படி தான் உங்களுக்கு ஒரு இண்டெக்ஸ் இருக்கும். இந்த இடத்துல ஆப் கிரியேட் பண்ணி வெப் கிரியேட் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல உங்களுக்கு வெர்ஷன்ஸ்லாம் இருக்கும். இந்த ஆப் அது வந்து உங்களுக்கு தேவைப்படுற வெர்ஷனாக நீங்கள் வச்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் guys, இப்போ வந்து நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா இந்த இடத்துல நிறைய டெம்ப்ளேட்ஸ் இருக்கும். இந்த மாதிரி நிறைய டெம்ப்ளேட்ஸ் தான் இருக்கலாம். ஏன்னா உங்களுக்கு தேவைப்பட நீங்கள் அது சூஸ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நான் வந்து இந்த இடத்துல என்ன ப்ராம்ப்ட் போகிறேன்னு கேட்டிங்கன்னா கிரியேட் எ போர்ட்ஃபோலியோ லைக் அமேசான் அப்படி நான் போடுறேன். ஓகேவா? ஓகே, அமேசான் போர்ட்ஃபோலியோ நான் போட்டுருக்கேன். ஓகே, இப்போ வந்து இது வந்து கொடுக்காம இருந்தால் அது மாறும். உடனே ஜென்ரேட் ஆகாது. திரும்பி ஒரு இண்டெக்ஸுக்கு போ. அந்த இடத்துல நீங்கள் பண்ண ப்ராஜெக்ட் எல்லாம் இருக்கும். நான் பண்ண ப்ராஜெக்ட்லாம் இருக்குது இல்லையா? அவங்க சில பேர் பண்ணி கொடுத்தாங்கலாம் இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு ஜென்ரேட் கொடுத்தோம்னா அவ்வளோதான். இப்போ நம்மளுக்கு நம்ம 4 கார்டு இதுனா அது என்ன இது நம்ம பிடிச்சிருக்கோமோ அதை பொறுத்து நிறைய இது காமிக்கும். வெப்சைட் இண்டெக்ஸ் இருக்கும். இந்த கேம் கூட விளாடலாம் நம்ம தேவைப்பட்ட மாதிரி. இப்போ வந்து இந்த இடத்துல என்ன வாங்கிட்டீங்கன்னா நான் ஒரு டைம் ஆசைப்பட்டுருக்கேன். இந்த மாதிரி உங்களுக்கு டீம் வாங்கணும், என்ன டீம் ரெடி பண்ண போகிறோன்னு வந்ததுக்கு அப்புறம் அது பற்றிக்கு 4 ஜென்ரேட்டிங் ஸ்க்ரீனு ஒட்டு ரெடி பண்ணி கொடுத்துறோம். உங்களுக்கு தேவைப்பட்ட மாதிரி உங்களுக்கு ரெடி பண்ணி அதான் ஃப்ரண்ட்டில் கொடுத்துறோம். நீங்கள் எந்த ஃபைலில் வேணாலும் எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸ்போர்ட்னு இருக்கும். அந்த எக்ஸ்போர்ட்டை டைப் பண்ணி நீங்கள் எந்த ஃபைலில் வேணாலும் பண்ணிக்கலாம். அதுதாங்க சில முக்கியமானது. ஜிப் ஃபைல் இருக்கு, ரேர் ஃபைல் இருக்கு, பிடிஎஃப் அப்போ நீங்கள் டவுன் பண்ணிக்கலாம். இந்த 4 ஸ்க்ரீன் இருக்குது. எனக்கு அமேசான் டைப் போர்ட்ஃபோலியோ போட்டதால உங்களுக்கு எனக்கு 4 ஸ்க்ரீன் வந்துருக்கு. இப்போ ஜென்ரேட் ஆகும் பாருங்க. அமேசான் மாதிரி இல்லைனாலும் அமேசான் லைட்டாக அந்த மாதிரி ஆக பாருங்க ரைஸ். பார்த்துட்டு நீங்கள் அதே மாதிரி ஆகுது பாருங்க. அமேசான் மாதிரி ஆனால் பேர் ஆனால் போர்ட்ஃபோலியோ அப்படின்னு வருது. இப்போ இதுதான் இங்கே இது இங்கே போர்ட்ஃபோலியோன்னு வந்ததுனால உண்மை நம்மளுக்கு அமேசான் அது ஆனால் அதே மாதிரி இருக்குது ரைஸ் ஃப்ரெண்டு. guys, இது வந்து ரெடி ஆகிட்டு இருக்கு. ரெடியாக நான் இப்போ அமேசான் எப்போ உங்களுக்கு தெரியும், அதோட கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அவ்வளோதான் இது. guys, இந்த டூல் வந்து உங்களுக்கு எல்லாரும் தெரியும், பாதி பேருக்கு தெரியாது. அதனால தெரிஞ்சுக்கான்னு சொல்லி வீடியோ போட்டேன். இந்த வீடியோ பிடிச்சின்னா லைக் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு கீழே போய் ஃபாலோ பண்ணிட்டு பண்ணுங்க. இன்ஸ்டாகிராம் பேஜை நம்ம சோலி முடிச்சு விசிட் பண்ணுங்க. பாய் guys, thank you. வீடியோ பிடிச்சிக்கிறா. ஓகே guys, பை பாய். நான் ஒரு வீடியோ சூப்பர் வீடியோ ரெடி பண்ணிட்டு இருக்கேன். வந்ததுக்கப்புறம் பாருங்க. அதுக்காக ஸ்டே டியூன். பை பாய்.